ரிவர்ஸ் கியர் ஆக்சிலேட்டர் டமால். தஞ்சாவூர் பேருந்து நிலையத்தில் அடித்துக் கொண்ட பேருந்து டிரைவர்களால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள புதிய பேருந்து நிலையத்திலிருந்து பட்டுக்கோட்டை, கும்பகோணம், அதிராம்பட்டினம், ஒரத்தநாடு, பேராவூரணி என பல முக்கிய பகுதிகளுக்கு அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. தஞ்சாவூரை பொறுத்தவரை அரசு பேருந்துகளை விட தனியார் பேருந்துகளை அதிக அளவில் இயக்கப்படுகின்றன. இந்த சூழலில் குறிப்பிட்ட வேகத்தை விட அதிக வேகத்தில் தனியார் பேருந்துகள் இயக்கப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். மேலும் பஸ் ஸ்டாண்டில் இருக்கும் தனியார் பேருந்துகளில் யார் அதிக பயணிகளை ஏற்றி செல்வது, யார் அதிக வேகத்தில் முண்டி எடுத்துக் கொண்டு செல்வது என அந்த பேருந்து ஊழியர்களிடையே கடுமையான போட்டிகள் நிலவி வருகின்றன. இதனால் பேருந்து ஊழியர்களிடையே அவ்வப்போது மோதல் சம்பவங்களும் நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த திங்கட்கிழமை மதியம் 1 மணி அளவில் பட்டுக்கோட்டை பேருந்து நிலையத்திலிருந்து 2 தனியார் பேருந்துகள் புறப்பட தயாராக இருந்துள்ளன. அப்போது அந்த 2 தனியார் பேருந்துகளிடையே நேர பிரச்சனை காரணமாக திடீரென தகராறு ஏற்பட்டது. அதன் பிறகு சாலையில் இறங்கிய ஊழியர்கள் பொதுமக்கள் மத்தியிலும் பயணிகள் மத்தியிலும் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஒரு கட்டத்தில் கைகலப்பாக மாறி ஒருவரை ஒருவர் நடு ரோட்டிலே தாக்கிக் கொள்ளும் அளவிற்கு இந்த பிரச்சனை சென்றுள்ளது. இதை கண்ட சக பயணிகளும் ஊழியர்களும் கைகலப்பில் இருந்த ஊழியர்களை சமாதானப்படுத்தினர். அப்போது ஆத்திரம் அடங்காத ஒரு பேருந்து ஊழியர் பஸ்ஸை ரிவர்ஸ் எடுத்து அங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மற்றொரு பேருந்து மீது படுவேகமாக மோதியுள்ளார். இந்த சம்பவத்தில் 2 பேருந்துகளில் இருந்த கண்ணாடிகள் உடைந்து சிதறின. பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த வட்டார போக்குவரத்து துறை அலுவலர் அந்த 2 பேருந்துகளையும் பறிமுதல் செய்துள்ளார். இது தொடர்பான வீடியோ காட்சிகள் சோசியல் மீடியாவில் வைரலாகி வருகிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.